நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம ரகசியா. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இந்த புக்கை ஸ்ரீல பிரபுபாத் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், எப்போவுமே என் கூடயே இருக்காரு என்னோட ஸ்பிரிச்சுவல் பாத்தில். அவருக்கு நான் இந்த புக்கை டெடிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாண்டிங்கை யார் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த புக்கு. அதுக்கப்புறம் யார் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் பர்ஃபெக்ஷன் அடையணும்னு போகிறாங்களோ அவங்களுக்கு இது என்னோட சின்ன சேவையாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரிஃபேஸ், முன்னுரையில் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்பவுமே இந்த சின்ன புக்கை எழுதணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் எழுதவே முடியாது. நான் ஹோலி நேமை பற்றின தியாலஜி, அதாவது அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹோலி நேம் உடைய ரகசியத்துக்குள்ளே நுழையிறதுக்கு என்னென்னலாம் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணணும் அதெல்லாம் என்னோட ப்ராக்டிஸில் நான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ரிட்ரீட்ஸ் எல்லாமும் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை மற்றவங்களுக்கும் ஒர்க் ஷாப்பில், செமினார்ஸில் அதுலலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் என்னுடைய நாக்கு, என்னுடைய பென் இந்த சின்ன புக்கில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். இந்த மெசேஜை பற்றி பேசணும்னு நினச்சாலோ எழுதணும்னு நினச்சாலோ அப்படியே சைலண்ட் ஆகிடும். என்னால் எழுதவே முடியாது, அதை பற்றி பேசவே முடியாது. என்னடா மிஸ்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் தெரிஞ்சுது என்ன மிஸ்ஸிங்னா சிம்பிள் ஆன்சர் தான். மர்சி ஆஃப் குரு அண்ட் கிருஷ்ணா, அது ரெண்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் வேலை எனக்கு ஒரு எதிர்பாராத விதமாக எனக்கு அந்த மர்சி கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் இந்த புக்கை எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன மெசேஜ் இவருக்கு அந்த மெசேஜ் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்றத பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதில் நான் ரெக்கவர் ஆகிட்டு இருந்தேன். அப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பக்திவினோத் தாக்கூர், ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் எழுதின ஸ்ரீ சைத்தன்ய சிக்ஷாமிருதா அப்படின்ற புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது அதில் 6th சாப்டர், அவர் ஒவ்வொரு சாப்டரையும் அழகாக கவிதை வடிவத்தில் ஃபர்ஸ்ட் ரெயின்ஃபால், செகண்ட் ரெயின்ஃபால் அந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி 6th சாப்டர் 6th ரெயின்ஃபால். அந்த 6th ரெயின்ஃபால் கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜ் தான் இருக்கும். ஆனால் அந்த 30 பேஜில் அவர் பக்திவினோத் தாக்கூர் சாண்டிங், கம்ப்ளீட் சீக்ரெட் ஆஃப் சாண்டிங் த ஹோலி நேம், ஹோலி நேமை சாண்ட் பண்ணுறதுக்கான அந்த கம்ப்ளீட் சீக்ரெட்டை அந்த சாப்டரில் சொல்லியிருந்தார். அதை படிக்க 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 எனக்கு அப்படியே அவருடைய ப்ரெசன்ஸ் நான் என்னோட ஹார்ட்டில் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு ஒரு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அந்த ப்ரிஷியஸ் மொமெண்ட்ஸ் அது ஒவ்வொரு சாண்டருக்குமே இருக்கும். சாண்டிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த கணத்தை அந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன மொமெண்ட்டுன்னா அப்படியே நம்ம சாண்ட் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் அந்த சோலோட டெப்த்தில் இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் அப்படியே வெடிச்சு அது நம்மளுடைய பீயிங் ஃபுல்லாக பரவுறதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது நடந்த பிறகு என்னடா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற, யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸோட அதை கம்பேர் பண்ணாலும் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம நினைப்போம், ஓ நம்ம மட்டும் இன்னும் இந்த ஹோலி நேமுடைய மர்சியை இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா என்னோட வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே எதுவுமே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த மொமெண்ட், அந்த இது நடந்த பிறகு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்திவினோத் தாக்கூருடைய கருணையால் நான் எனக்கு ரொம்ப இது ஊக்கம் அளிச்சது. சாண்டிங் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு, அதோட இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்கு அவர் என்னை ஊக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த சைத்தன்ய சிக்ஷாமிருதா அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடித்த பிறகு நான் ஒரு பென் பேப்பர் எடுத்து ஸ்ரீல பிரபுபாதக்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் மாதிரி கிடச்சிது. அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு அவுட்லைன் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் செர்பியன் சம்மர் கேம்ப் நடந்தது. அங்கே நிறைய சீரியஸாக சாண்டிங்கை சீரியஸாக யார் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் அசம்பிள் ஆகிருந்தாங்க அந்த சம்மர் கேம்பில். அங்கே இதை பேஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சைத்தன்ய சிக்ஷாமிருதா அப்படின்ற புக்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நான் ஒரு 3 லெக்சரில் ஷேர் பண்ணியிருந்தேன்.
அவங்க அதை கேட்டுட்டு வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை வந்து கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் மட்டும் இது நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுவல் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதால மறுபடியும் வந்து பேப்பர் பென் எடுத்து உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வேற புக்ஸில் இருக்கிற கோட்ஸையும் ஹோலி நேம் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கோட்ஸையும் வந்து இந்த புக்கு ரிலேட்டடாக ஆன கோட்ஸ் எல்லாம் வந்து இதில் எடுத்து போட்டு அதெல்லாமும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்கள் இப்போ வச்சுட்டு இருக்கிற இந்த புக் நாம ரகசியா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்க கூடாது நான் இந்த புக்கு வந்து இதில் இருக்கிற ஒண்டர்ஃபுல் மெசேஜ் வந்து நான் சொன்னதான் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த கிரெடிட்லாம் வந்து ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூருக்கும் ஸ்ரீல பிரபுபாதுக்கும் தான் போனோம். அவங்களுடைய மர்சியில தான் அந்த சைத்தன்ய சிக்ஷாமிருதா புக் அவங்க தான் என் கையில் வச்ச மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸால தான் எனக்கு அந்த புக்கு வந்து என் கையில் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து பிழைகள்லாம் இருக்கும். அதை வந்து மர்சிஃபுல் சாண்டர்ஸ் நல்லா படித்தவங்க, நல்லா சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்னோட புக்கில் வந்து ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்க. நான் இந்த ஹோலி நேம் அப்படின்ற அமிர்த கடலில் வந்து இன்னும் நான் வந்து டீப்பாக முழுகணும், அதுக்கு என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னதான் நான் வந்து ஹோலி நேமோடைய புகழை வந்து பேசினாலும் எழுதினாலும் நான் ஒத்துக்கிறேன். சத்தியமாக எனக்கு வந்து நான் ஒரு துரதிருஷ்டசாலி. எனக்கு இன்னும் வந்து அதாவது அட்டாச்மெண்ட், இன்னும் ரியல் அட்டாச்மெண்ட் வந்து வரல, கம்மியாக தான் இருக்குது. ஹோலி நேமில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து இன்னும் எனக்கு வரல, இன்னும் எனக்கு அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட ஒரே ஹோப் என்னென்னா, கண்டினியூஸாக நான் இந்த நாமத்துக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சேவை பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அவங்களுடைய மர்சிக்காக, வைஷ்ணவர்களுடைய மர்சிக்காகவும் அந்த ஹரிநாம பிரபுவோடைய மர்சிக்காகவும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னா எ பெக்கர் ஃபார் நாமகிருபாவுக்காக பெக் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு பெக்கர். யாருன்னா சச்சிநந்தன சுவாமி. எஸ், நெக்ஸ்ட் புக்கு நம்ம பார்க்க போகிறது சச்சிநந்தன சுவாமி அவர்களுடைய புக்கு தான். ஹரி போல்.